ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இந்த ஃபேரி டேல் படம், ஃபீல் குட் படம், அது போக மாயாஜாலங்கள் நிறைஞ்ச ஃபேண்டசி படம் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்லையா? அதனால நல்ல நல்ல டிஃப்ரெண்ட்டான மூவி எல்லாம் தேடி பார்க்குறேன். பார்த்தா எல்லா மூவிஸுமே பார்த்த மாதிரியே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ்க்காக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்ல, அதனால தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே என்கிட்ட பொறுமையாக தேடி இந்த மாதிரி படங்களை அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல போகிறீங்க. ஸோ ஓவரா போகலாமா? ஒன்லைனர் பார்த்துடலாமா? ஒரு திருடர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, சின்ன சின்ன பொருட்களை கூட விட்டு வைக்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் ஆட்டையை போட்டுருவாரு. ஸோ அப்படி ஆட்டையை போட்டு காட்டுக்கு நடுவுல ஒரு மந்திர கோட்டையில மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மந்திரவாதி கிட்ட போய் கொடுத்து காசு வாங்கிப்பாரு. ஸோ இப்படி இருக்க ஒரு சமயத்துல இந்த மந்திரவாதி, அதான் காட்டுக்கு நடுவுல இருக்கிற மாயாஜால மந்திரவாதி, இந்த திருடர்கிட்ட, எனக்கு நீ இது வரைக்கும் பொருட்கள் தந்ததெல்லாம் போதும், எனக்கு இப்போ ஒரு முட்டாளான அடிமை தான் தேவைப்படுறான். ஸோ நீ என்ன பண்றானா, எனக்கு தேடி கண்டுபிடிச்சு ஒரு அடிமுட்டாளா இருக்கிற ஒருத்தனை பிடிச்சிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனதுமே இந்த திருடர் என்ன பண்றாருன்னா, தேடி கண்டுபிடிச்சு அடிமுட்டாள்னு நினைச்சு அதிபுத்திசாலியா இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்து அந்த மந்திரவாதி கிட்ட தெரியாதனமா கொடுத்துட்றான். ஸோ அந்த மந்திரவாதியும் நம்ம ஹீரோ வந்து ஒரு முட்டாள் தான் போலன்னு சொல்லி அவருடைய கோட்டையிலேயே அடிமையா வேலை வாங்குறாரு. ஆனா அதிபுத்திசாலியா இருக்கிற நம்ம ஹீரோ அந்த கோட்டையில என்னென்ன பண்றான், அந்த மாயாஜாலங்கள்லாம் நிறைஞ்ச மந்திர கோட்டையில இருந்து அவன் தப்பிச்சானா இல்லையா, எப்படி தப்பிச்சான் அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன தி ராபர் ஹார்ட்ஸ் அண்ட் பிளாட்ஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஜெர்மன் நாட்டை தான் காமிக்கிறாங்க. அதுவும் இந்த கதை வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுவும் பச்சை பசல்னு ஒரு இடம் காமிக்கிறாங்கல்ல, அப்படியே சைட்ல காமிச்சா ஒரு கார்டன்ல ஒரு பாட்டி கையில ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவங்க பாட்டுக்கு ஜாலியா மியூசிக்கை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு தொப்பி போட்டு ஒருத்தன் வரான் இல்லையா, இவன் வேற யாரும் கிடையாது, இந்த ஊர்ல 2 வருஷமா தேடப்பட்டு இருக்கிற ஒரு கொடூரமான திருடன். சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுப்பான். இப்போ அந்த பாட்டி கிட்ட இருந்து என்ன ஆட்டையப்படம் வந்திருக்கான்னு தெரியல. ஸோ அப்படியே அவனுடைய அந்த பைனாக்குலர்ல பாட்டியை பார்த்துட்டு மெல்ல பாட்டி கிட்ட வந்து, உன்னுடைய கையில வச்சிருக்கிறத ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னதும், அடே பொசுக்கிட்ட பையல யாரா நீ அப்படின்னு அவங்க இந்த கண்ணாடியை வச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஐயோ மிஸ்டர் ஹட்சன் பிளாசா அப்படின்னு அந்த திருடனுடைய பேரை சொல்லி சாக்காகிறாங்க. ஏன்னா இவன் எது இருந்தாலும் திருடிட்டு போயிடும் இல்லையா. ஒழுங்கு மரியாதையா சத்தம் போடாம உன் கையில இருக்கிறத மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிற அதே சமயத்துல சைட்ல ஒரு சின்ன வேரோஸ் மாதிரியான ஒரு இடத்த காமிக்கிறாங்க. உள்ள ஒரு ராக்கெட் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த கதையோட ஹீரோக்கள் தான். அதுலயும் இந்த ரெட் தொப்பி போட்டிருக்கான்ல, அவனை நம்ம மெயின் ஹீரோன்னு வச்சுக்கலாம். அது போக நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இப்போ கூட இந்த 2 பசங்க ராக்கெட் செஞ்சு அதை பறக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. கூட இருக்கிறவனை நம்ம ஃப்ரெண்டு பையனை கூப்பிடலாம். ஸோ அந்த ஃப்ரெண்டு பையனை ராக்கெட்ல உட்கார வச்சு, யாராவது மேலே உட்காந்து இருந்தா தான் இந்த டைரக்ஷன் வந்து திருப்ப முடியும், ஸோ நீ உட்காந்துக்கோன்ற மாதிரி அவனை உட்கார வச்சு அவனுடைய தலையில ஹெல்மெட்டுக்கு பதிலாக அந்த வாளியெல்லாம் கவுத்த வச்சுட்டு ஃபயர் வந்து பற்ற வைக்கிறாங்க. அதே சமயத்துல திருடன் கண்ணை காமிச்சு பாட்டியோடைய அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஆட்டையை போட்டுடுறான். ஒழுங்கா 1000 எண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ கத்தணும் அப்படின்ற மாதிரி பாட்டியை மிரட்டிட்டும் அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ பாட்டியும் பயத்துல, என்னது 1000 எண்ணதுக்கு அப்புறம் தான் கத்தணுமா அப்படின்னு 1 2ன்னு என்ன ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஃபயரை பற்ற வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து அப்படியே பத்திக்கிட்டு வந்து கடைசியா ராக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி போக, ஆனா ராக்கெட் வந்து பறக்கல. தேவையான ஃபியூவல் வந்து அதுல இல்ல போல. ஸோ அப்படின்னா இன்னுமே நம்ம இதை ரெடி பண்ணணும், இதுக்கு வந்து தேவையான ஃபியூவல் வந்து கிடைக்கல, அதுக்கான ஏற்பாடுகளை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பாட்டியும் 1000 எண்ணி முடிச்சுட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க திருடன்ற மாதிரி. ஸோ இவங்க கத்துற சவுண்ட் வந்து நம்ம ஹீரோடைய வேர் ஹவுஸ்லயும் கேட்குற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பாட்டி கத்துற சத்தம் கேட்டதுமே பாட்டிக்கு ஏதோ ஆபத்து போல, சீக்கிரமா கிளம்பணும்னு அவங்க ஒரு சின்ன வண்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஏறி அப்படியே கிளம்புறாங்க. ஸோ போகும்போது இந்த சிட்டியெல்லாம் தாண்டி போகணும். அதே சமயத்துல சிட்டில ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு போட்டோ ஒட்டிட்டு இருக்காரு இல்லையா, யாரு போட்டோனா நம்ம திருடருடைய போட்டோ தான். அப்படி ஒட்டிட்டு இருக்கும்போது தான் ஹீரோடைய வண்டி இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது போலீஸ் ஆஃபீஸரையும் கீழே தள்ளி விட்டுருது. அடே என்னடா 2 பேரும் இவ்வளவு வேகமா போறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி போலீஸும் பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கட் பண்ணா ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா பாட்டி வந்து மயங்கி கிடக்குறாங்க. ஐயோ என்னாச்சு பாட்டிக்கு அப்படின்னு வேகமா பாட்டியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள படுக்க வச்சதும் கரெக்டா போலீஸ் ஆஃபீஸரும் வந்துட்டாரு. என்னடா இங்க என்ன நடக்குது, உங்க பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது கொஞ்ச நேரத்துல பாட்டி கண்முழிக்கிறாங்க. அந்த திருட்டு பையன் என்னுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரும், ஐயோ உங்க இதையும் தூக்கிட்டு போயிட்டானா, சரி ஓகே உங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், 2 வருஷமா பிடிக்க முடியல, பிடிச்சதுமே வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாட்டியை கூப்பிட்டு எந்த இடத்துல எப்படி காணாம போச்சுன்ற மாதிரி ஃபுல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த திருடன் வர வர ஓவரா போயிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அவனை சும்மா விடக்கூடாது, அவன் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவன் அந்த காட்டுக்குள்ள தான் மர்மமான ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான். ஸோ அவனை நம்ம எப்படியாவது பிடிக்கணும், பிடிச்சி நம்ம அவனை கம்பி என்ன வைக்கணும்டா அப்படின்னு கோவத்துல பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. அதுவும்
அதுவும் கையில் வச்சிருக்கிற அந்த மண் மூலமா. ஸோ கட் பண்ணால் இப்போ அந்த திருடரை காமிக்கிறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா மியூசிக் டப்பா ஆட்டையை போட்டிருப்பார் இல்லையா, அதை எடுத்துட்டு நேராக எங்கே வராருன்னா ஒரு பெரிய பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. ஆனால் அது மலையோட மலையா ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்குள்ள அப்படி யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா இப்போ அப்படியே உள்ள காமிக்கிறாங்க. உள்ள பார்த்தா பயங்கர அட்வான்ஸ்டா நிறைய டெக்னிக் வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உள்ளதான் ஒரு கொடூரமான மந்திரவாதி இருக்கிறான். ஸோ இவனை கொடூரமான மந்திரவாதின்னு சொல்றதுக்கு பதிலாக காமெடியான மந்திரவாதினே சொல்லலாம். ஏன்னா இப்போ கூட இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதோடைய தோலை உரிக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு மெஷினை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சைல திரும்பி பார்த்தா நம்ம திருடர் வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கும். அதுவும் எப்படி பாக்குறாருன்னு பாருங்க. அவருடைய கண்ணு வந்து இந்த மலையோட வெளியில இருக்குது. ஸோ அது வந்து இந்த திருடர் வெளியில நிக்கிறத பார்த்து சொல்லுது. உடனே இவனு பார்த்தீங்கன்னா கோவத்துல கதவை திறந்து எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த திருடர் சொல்லவும் சரி உள்ளவா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் அவனுடைய மந்திர வித்தைகள் எல்லாம் கொஞ்சம் காமிக்கிறான். ஸோ பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. ஸோ ரொம்பவே திறமையான மந்திரவாதி தான். அப்படியே அவருடைய வித்தைகளால இந்த இடத்த அப்படியே சேஞ்ச் பண்றாரு. அந்த இடத்துக்கு டேபிள் வர வைக்கிறாரு. ஏன் நம்ம திருடர் உட்கார்றதுக்கு கூட சேர் கொண்டு வராரு. ஸோ கொண்டு வந்துட்டு சரி ஓகே இப்போ உன்னுடைய டிமாண்ட் சொல்லு, என்ன கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டதுமே இவன் அந்த மியூசிக் டப்பா இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வெளியில வைக்கிறான். இதை பார்த்து இந்த மந்திரவாதி டென்ஷன் ஆகி போய் இதையா கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு விடவும் மேல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் பாக்ஸா விழுது. ஸோ இந்த மந்திரவாதிக்கு இது தேவையில்லை இல்லையா, ஏன்னா நிறைய அவரே வச்சிருக்கிறாரு. உடனே திருடரும் இது மியூசிக் சவுண்டு கேட்கும் பாருங்க அப்படின்னு சுத்திலாம் காமிக்கிறான். உடனே இவரும் பாத்தீங்கன்னா சுத்தி காமிக்கிறாரு. எல்லாமே மியூசிக் சவுண்டு கேட்குது. ஸோ இந்த திருடருக்கு பல்ப் ஆகிடுது. உடனே அந்த மந்திரவாதி என்ன சொல்றான்னா இங்க பாரு எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு தேவை என்ன தெரியுமா, ஒரு சர்வெண்ட் தான், உருளைக்கிழங்க உரிக்கிற மாதிரி ஒரு சர்வெண்ட், அவன் ஒரு முட்டா பயலா இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தனை நீ பிடிச்சிட்டு வந்தாதான் உனக்கு நான் நீ கேட்கறத கொடுப்பேன். இதுக்கப்புறம் இனிமேல் இந்த தேவையில்லாத பொருளை தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வர்ற வேலை வச்சுக்காத சரியா அப்படின்னு பயங்கரமா திட்டி இந்த திருடனை அனுப்பி வச்சிடறாரு. ஸோ கட் பண்ணா இப்போ வேற ஹவுஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா மண்ணை கொட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மண்ணை தூக்கிட்டு அந்த திருடன் அவனுடைய இடத்துக்கு போவான். அப்போ அந்த ஹோல் வழியா மண் கீழே விழுவும் இல்லையா, அது மூலமா அந்த திருடன் இருக்கிற இடத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்காவான பிளானை போட்டு வந்திருக்கிறாங்க. அதுலயும் சும்மாலாம் அந்த பாக்ஸ் தூக்கிட்டு போக மாட்டான்ல, அதனால அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ்ல இது தங்கம் இல்லை ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த திருடன் ஏமாந்து இந்த பாக்ஸ் தூக்கிட்டு போவான்றதுக்காக. கட் பண்ண இந்த சைடு திருடரை காமிச்சா அவர் காட்டுக்குள்ள சோகமா நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, வேற தொழிலுக்கு தான் போகணும். ஸோ என்ன பண்றது அப்படின்னு சோகமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இது, காட்டுக்குள்ள யாரா அது அப்படின்னு அவருடைய அந்த பைனாக்குலர் இருக்கும்ல, அதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த பாக்ஸ் வந்து தள்ளிட்டு போறாங்க. என்ன பாக்ஸ் இது அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா அதுல ஜாக்கிரதை கோல்டு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா, இதை பார்த்துட்டு அப்படின்னா இது தங்கம் தானா, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு டக்குன்னு அவங்க முன்னாடி வந்து கண்ணை காமிச்சு மிரட்ட நம்ம ஹீரோவும் இதை தானே எதிர்பார்த்து இருந்திருப்பான். உடனே கையை தூக்கிட்டு ஐயோ திருடர் சார் நீங்களா, எங்களை விட்டுருங்க, நாங்க தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், அதுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னதும் அதை நான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையை அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்து போயிருங்க, ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து இனிமேல் எனக்கு சொந்தம் அப்படின்னு மிரட்டிட்டு கண்ணை வந்து சூட் பண்ணி காமிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த கன் வந்து இந்த பெப்பர் ஸ்ப்ரே கன் போல. உடனே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரரும் ஐயோ எங்களை விட்டுருங்க அப்படின்னு தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிளானே இதுதான். அப்புறம் என்ன, இந்த திருடன் என்ன பண்றான்னா அந்த பாக்ஸ் வந்து தூக்கிட்டு அங்கிருந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான். இதை தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் சரி ஓகே அந்த பாக்ஸ் சைடில் இருக்கிற அந்த கம்பை மட்டும் உருவி விட்டுட்டோம்னா அவன் போற இடம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த பாக்ஸ் வந்து ஒரு இதை வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. நைஸா பின்னாடி வழியா போய் சத்தம் போடாம அந்த குச்சை மட்டும் உருவி விட்டுறாங்க. நல்ல வேலையா அந்த திருடனுக்கு இது தெரியல, அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டிட்டு போகுது இல்ல, ஸோ நேராக அவன் அவனுடைய இடத்துக்கு தான் போறான். இவன் வந்து எங்க இருக்கானா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ள தான் சீக்கிரட்டா இவ்வளவு வருஷம் வாழ்ந்துருக்கிறான் போல. உள்ளதான் அவன் திருடன எக்கச்சக்கமான பொருள் இருக்குது. நல்ல வேலை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அப்படின்னு அந்த பாக்ஸை கீழே இறக்கி வச்சுட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள எதுவுமே இருக்காது, பதிலுக்கு மண்ணா இருக்குது. அட பாவீங்களா, என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சைடில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் வந்த பாதைகள்லாம் அந்த மண்ணெலாம் கொட்டி இருக்குது. ஸோ இவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, நம்மளை ஃபாலோ பண்றதுக்காக தான் அந்த சின்ன சிறுசுங்க இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்களா அப்படின்னு இவன் ஏதோ ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் காட்டுக்குள்ள அந்த மண்ணை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த திருடனுடைய இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இப்படியே ரொம்ப தூரம் வந்ததுமே நம்ம போறது கரெக்டு தானா, ஏதாவது பிரச்சனை வந்துடாது அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் பயத்தோடய கேட்க, இங்க பாரு நம்ம ஒன்று பண்ணணும்னா இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்து தான் ஆகணும், கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு நேராக போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு வந்ததுமே இவங்க போட்ட பாதை வந்து ரெண்டா பிரியுது. ஸோ ஆக்சுவலாக இந்த பிளானை அந்த திருட்டு பையன் தான் போட்டிருப்பான் இவங்கள தசை திருப்புறதுக்காக. ஸோ இதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை அவன் ரவுண்டா சுற்றி வந்திருப்பானோ, அதனால தான் இப்படி ரெண்டு பாதையா போதா, இப்போ நம்ம எந்த இடத்துல போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ இந்த வழியை
வழியா போ, நான் இந்த வழியா போறேன், 2 பேரும் தனித்தனியா போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னதும் ஃப்ரெண்டுக்காரன் பயந்துக்கிட்டு, ஐயோ அப்படின்னா அந்த திருடன் என்னை கண்டுபிடிச்சிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னு பயப்பட, அடே ஏன்டா நீ பயப்படுற, இங்க பாரு, அப்படி கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வேணா தொப்பியை மாத்திக்கலாம், நம்ம தொப்பி மூலமா தான் அவன் நம்மளுடைய பேரை வந்து ஞாபகம் வச்சிருப்பான், ஸோ இன்னையில இருந்து நீ தான் நான் தான் நீ, சரியா அப்படின்னு அந்த தொப்பியை வந்து மாத்தி கொடுக்குறான். ஏன்னா அந்த திருடன் ஒரு வேலை பிடிச்சா இவங்க 2 பேரையும் தப்பா ரெகக்னைஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த ஃப்ரெண்டுக்காரனும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு நேரா பார்த்தீங்கன்னா இந்த வழியா போக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ நேரா இந்த சைடு வழியா போக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி நேரா வந்ததுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான். என்ன இடம் இது, இந்த இடத்துல வந்து இந்த பாதை வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மேலே தான் நம்ம திருடரும் இருக்கிறாரு. வசமா வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அவனுடைய முன்னாடி வந்து குதிச்சு, ஏண்டாடி பொடி பயில இருந்து என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு அந்த கண்ணை வச்சு சூட் பண்ணி மிரட்டி அவனை கடத்திட்டு அங்க இருந்து இவருடைய இடத்துக்கு தூக்கிட்டு போறாரு. அதே சமயத்துல இந்த நம்ம ஹீரோ கரெக்டான பாதைக்கு வந்திருப்பான் இல்லையா, நேரா திருடரோட இடத்துக்கு வந்துடுறான். கரெக்டா என்ட்ரி ஆகும்போது அந்த இடத்துல நம்ம திருடர் வந்து ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் என்ன, ஹீரோவும் வசமா மாட்டிக்கிட்டான். ஸோ உள்ள இருந்த திருடருக்கு பெல் அடிச்சு சிக்னல் கொடுத்துட, ஓ உன்னை தேடி இன்னொருத்தனை வந்து வசமா மாட்டிக்கிட்டான் போ அப்படின்னு வெளியில வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, டே பொடி பசங்களா உங்களுக்குலாம் இது தேவையா, வாங்க வாங்க உங்களை என்ன பண்ற பாரு அப்படின்னு ஹீரோவையும் சாக்கு முட்டையில போட்டு அவனுடைய இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறான். டே செப்பல் நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோடைய பேரை சொல்ல, ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்காரனுடைய பேரை சொல்றான். ஸோ இதை பார்த்தா நம்ம திருடர் வந்து, என்னடா உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா, உங்களுடைய நேமே எதுக்கு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறீங்க அப்படின்னு குழம்பி போயிடுறான். ஏன்னா இந்த திருடன் வந்து தொப்பி மூலமா தான் இவங்க 2 பேருடைய பேரையும் ஞாபகம் வச்சிருந்திருப்பான். இப்போ மாத்தி போட்டிருக்காங்க இல்லையா தொப்பிய, அதனால இந்த புத்திசாலியான குழந்தைய ஃப்ரெண்டுக்காரன் நினைச்சுக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ புத்திசாலின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து திருடரை குழப்புறதுக்காக திருடருடைய பேரே மாத்தி மாத்தி சொல்ல, ஏன்டா வடிகட்டின முட்டாளா இருக்க, என்னுடைய பேரு ஒரு வாட்டி சொன்னா உனக்கு ஞாபகம் இருக்காதா அப்படின்னு திருடர் நம்ம ஹீரோ திட்டும் போது தான் திருடருக்கு ஒரு ஐடியா வந்து யோசனை வருது. என்னன்னா அந்த மந்திரவாதி வந்து அடி முட்டாளான ஒரு சர்வன்ட் வந்து வேணும்னு கேட்டிருந்திருப்பான் இல்லையா, அதனால இவன் ஒரு முட்டா பைய, ஸோ இவனை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். அதாவது மந்திரவாதி இடத்துக்கு வரான். அது போக மந்திரவாதி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா உருளைக்கிழங்க உரிச்சிட்டு இருக்கிறாரு, நிறைய உருளைக்கிழங்க போட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் இவருடைய சாப்பாடு போல மன வருத்தத்தோட புலம்பிக்கிட்டே உரிச்சிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குது, இது எப்படி நான் மட்டும் உரிப்பேன், எனக்கு ஒரு சர்வன்ட் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம திருடர் வந்து கதவை தட்டுறான். அடா இருக்கிற டென்ஷன்ல நீ வரையா அப்படின்னு பயங்கர கோவத்துல வெளியில வந்து, இப்போ ஏன்டா இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னதும், உங்களுக்காக நான் ஒரு சர்வெண்ட் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே மந்திரவாதி ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்னது சர்வெண்டா, வா வா உள்ள வா உள்ள வா, யார் அது காமி அப்படின்னு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ இருக்கிறான். அதாவது ஃப்ரெண்டுக்காரனுடைய தொப்பியை போட்டுட்டு இருக்கான் இல்லையா, ஸோ ஃப்ரெண்டுக்காரன் நினைச்சிட்றாங்க இவன் ஒரு முட்டாள் தானே அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ மறுபடியும் அவங்களுடைய பேரை மாத்தி மாத்தி சொல்றான். உடனே மந்திரவாதி டென்ஷன் ஆகி, என்னுடைய பேரை மாத்தி சொல்றியா, நான் வந்து கிரேட் மெஜிசியன் பெட்ரோசிலியஸ் தான் என்னுடைய பேரு அப்படின்னதும் நம்ம ஹீரோ மறுபடியும் மாத்தி சொல்றான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மாத்தி சொல்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு குரங்கா மாத்தி குரங்குல இருந்து அப்படியே ஒரு எலியா மாத்திட்டாரு. ஸோ இதை பார்த்த திருடர், ஐயோ எதுக்கு நீங்க இந்த சின்ன பையனை இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்னுடைய பேரையே மாத்தி சொல்லுவான், அதனால அவனுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னதும், தலைவரே இவன் வந்து அடி முட்டாள், முட்டாள் எப்பவும் இப்படிதான் இருப்பான், அவனை போய் மாத்திட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மந்திரவாதிக்கு ஞாபகம் வருது, ஆமாண்ணே இந்த பையன் ஒரு முட்டா பைய தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மறுபடியும் பார்த்தீங்கன்னா மனுஷனா மாத்திட்டான். அதே சமயத்துல பாட்டியை பார்த்தீங்கன்னா பேரனை காணுமே அப்படின்னு காட்டு பாதைகளை நடந்து வராங்க. அப்ப அவங்களுடைய வண்டியை பாக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து எங்க போனாங்க அப்படின்னு எதையோ பார்த்து பயங்கரமா சாக்காகிறாங்க. உடனே அடுத்ததே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி என்னுடைய பேரனை காணும், அவனை கடத்தினது வேற யாரும் கிடையாது, திருட்டு பையன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இறக்கையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த திருடனுடைய தொப்பில தான் இந்த இறக்கை இருந்திருக்கும். ஸோ அதையும் வச்சு பார்த்து இந்த போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இப்போ இந்த திருட்டு பையன் ஆட்களையும் கடத்த ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சாக்காகிறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோவை அந்த மந்திரவாதி அந்த உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்காக அடைச்சி போட்டிருக்கிறான். ஏகப்பட்ட உருளைக்கிழங்கு நம்ம ஹீரோ உரிச்சு உரிச்சு செம டென்ஷன் ஆகிட்டான். பக்கத்துல இந்த மந்திரவாதியை பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க சமைச்சு, எனக்கு ஒரு சர்வன் கிடைச்சிட்டான், இனிமேல் நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை உரிச்சுக்கிட்டு சைட்ல பார்த்தா இவனை கண்காணிக்கிறதுக்காக அந்த மந்திரவாதியுடைய கண் வந்து இங்க ஆக்டிவேட் ஆகி இருக்குது. அதாவது மந்திரவாதி இங்க இருந்தே கண் மூலமா நம்ம ஹீரோவை கவனிச்சுப்பான். ஸோ நம்ம ஹீரோவா அந்த கண் கிட்ட விளையாடிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உருளைக்கிழங்கு உரிச்சியா இல்லையா, வந்து குடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கவும், ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா உருளைக்கிழங்க வந்து கொடுக்குறான். அவனும் சந்தோஷமா வந்து அதை சமைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ மெல்ல அவர்கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு கேட்டதும், என்ன கொஸ்டின், சீக்கிரம் கேளு அப்படின்னதும், அதுவா நீங்க ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி தானே, அப்புறம் எதுக்கு நீங்க உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கெல்லாம் சர்வன்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கு மந்திரம்லாம் நீங்க போட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலா அதுக்கான மந்திரம் தான் அவன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் ஃபெயில் ஆயிருப்பான் இல்லையா. இருந்தாலும் ஹீரோ சமாளிக்கிறதுக்காக, ஏன் தெரியுமா, ஏன்னா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிறுக்குத்தனமா சிரிச்சிட, ஐயோ சரியான பைத்தியத்துக்கிட்ட
வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே சமயத்துல இந்த சைடு ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவனை இந்த திருடர் வந்து வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னா அவருடைய ஷூவை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் ரொம்பவே சோகத்துல. இதை பார்த்து அந்த திருடர் வந்து என்ன இவன் ரொம்பவே சோகமா இருக்கிறான், சரி ஓகே நம்ம அவன்கிட்ட ஏதாவது காமெடி பண்ணலாம் அப்படின்னு மெல்ல அவன்கிட்ட வந்து ஏன் சோகமா இருக்க, இரு நான் அவன்கிட்ட ஒரு மேஜிக் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய தொப்பியை பிடுங்கி மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இதுல தூக்கி போட்டுறாரு. அது வந்து அப்படியே எரிஞ்சு போயிடுது. அதாவது நம்ம ஹீரோவும் இவனும் தொப்பியை மாத்திருப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம ஹீரோடைய தொப்பி தான் எரிஞ்சு போயிடும். அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இன்னுமே சோகமாயிட்டான். ஐயோ ரொம்பவே சோகமாயிட்டானேன்ற மாதிரி நம்ம திருடரும் பார்க்குறாரு. ஸோ கட் பண்ணால் இந்த சைடு மந்திரவாதியை காமிக்கிறாங்க. அவர் நம்ம ஹீரோவுக்குனே ஒதுக்கப்பட்ட ஒரு ரூமை வந்து காமிக்கிறாரு. இங்கே பாரு இங்கே தான் நீ தங்கணும் சரியா அப்படின்னு உள்ள அனுப்பிட. ஆனால் நம்ம ஹீரோ உள்ள வந்து பார்த்துட்டு இங்கே பெட்டும் இல்லை எதுவுமே இல்லையே அப்படின்னதும் என்னது பெட்டு வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கையாலே ஒரு சொடக்கு விட மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் வந்து விழுது. அப்போ போர்வை யாரு தருவா அப்படின்னு கேட்டதுமே மறுபடியும் சொடக்கு விட்டுறாரு. போர்வை வந்து விழுது. இதுக்கு மேலே எதுவும் கேட்காத, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, அது மட்டும் இல்லாமல் நீ தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத, எல்லா இடமும் என்னுடைய கண்ணு இருக்கும், மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அங்கே வந்து படுத்துடுறான். அதே சமயத்தில் இந்த சைட் ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட. ஸோ இதை பார்த்து அந்த திருடர் வந்து மெல்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட வந்து என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கிற, அந்த ரெட் கலர் தொப்பியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா, ஆனால் நீ ஃபீல் பண்ணாத சரியா, நான் உனக்காக திருடி அதே மாதிரியான ஒரு தொப்பியை எடுத்துட்டு வரேன் சரியா அப்படின்னதும் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அமைதியாகவே இருக்கிறான். சரி ஓகே இப்போ ஏன் இப்படியே இருக்கிற, தூங்கலாம்ல அப்படின்னதும் தூக்கமா எப்படி தூங்க முடியும் இவ்வளோ குளிருது அப்படின்னு சொன்னதுமே ஓ குளிருதா சரி இரு அப்படின்னு ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு கொடுக்குறான். அதே சமயத்தில் இந்த சைடு மந்திரவாதியை காமிச்சா அவருடைய பெட்ரூமுக்கு வந்து பயங்கர டயர்டாக புக்கெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டுறாரு. அவர் தூங்கினதுமே நம்ம ஹீரோடைய ரூமில் ஒரு கண்ணு இருக்கும் இல்லையா, அதுவும் அப்படியே கண்ணை மூடிடுது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த கண்ணுக்கு அப்படியே வக்கலெல்லாம் காமிச்சிட்டு மெல்ல இறங்கி கதவை திறந்து ஒரு வெண்ட் இருக்கும் அது வழியாக ஓப்பன் பண்ணி வெளியில் வந்து பார்த்தா இது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. அது வழியாக தான் இவன் மெல்ல கீழே இறங்கி வரணும் போல. ஸோ இருந்தாலும் பயத்தோட மெல்ல மெல்ல கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கண்களாக இருக்கும், அதுவும் தூங்கிட்டு தான் இருக்குது, அந்த மந்திரவாதியோடைய கண்கள் தான். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அப்படியே இந்த பில்டிங்கோடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறான். ஸோ இதை விட்டு தாண்டிட்டானா நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடலாம். ஸோ தாண்டலான்னு போகும்போது அந்த காடு இருக்கு இல்லையா, அது மறுபடியும் ரொட்டேட் ஆகி இவன் மறுபடியும் வாசலுக்குள்ளேயே வந்த மாதிரி காமிச்சிருது. அதாவது நம்ம ஹீரோவால் இங்கிருந்து தப்பிக்கவே முடியல. சுற்றியும் அவன் இந்த பில்டிங்கை பார்த்தே வர்ற மாதிரி ஆயிடுது. இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைம் கத்திட்டான். அப்புறம் என்ன, அந்த மந்திரவாதி கண் முழிச்சு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து டேய் பொடி பையில தப்பிக்கலாம் நீ நினைக்கலாமா, இங்கேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ மேலே லைட்லிங்லாம் விட்டு அட்டாக் பண்ணுறாரு. ஸோ கட் பண்ண இந்த சைடு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. அவர் அந்த ரெண்டு பசங்களை தேடி காடுக்குள்ளே அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த மண்ணை வந்து பார்க்குறாரு. அதை அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு நடுக்காட்டில் மண் கிடக்குது, ஏதோ சந்தேகமாக இருக்குது. சரி ஓகே இதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது ஒரு ரிவரை பார்த்துட்டாரு. ஐ தண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு வேகமாக டைவ் அடிச்சிடுறாரு சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு. இதை தூரத்துல இருந்து யாரோ பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. வேற யாரு, நம்ம திருடர் தான். கட் பண்ண அடுத்ததே நம்ம திருடர் அந்த போலீஸோடைய ட்ரெஸ்ஸையும் அவருடைய சைக்கிளையும் ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து நேராக கிளம்பிட்டான். வந்ததுக்கு இப்போ நமக்கு சைக்கிள் கிடைச்சிருச்சுரா அப்படின்னு அதை ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. யாரோ ஒரு வீட்டில் சூப்பராக சமைக்கிறாங்க போல. எந்த வீடு அப்படின்னு பார்த்தா அது வேற யார் வீடும் கிடையாது, நம்ம பாட்டிமா வீடு தான். அவங்க வந்து புலம்பிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய பசங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, பேரனுங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க சேஃபாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டிட்டு சமைச்சிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம திருடர் வந்து எட்டி பார்க்குறாரு. அதுவும் அந்த போலீஸோடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. ஏன்னா இவர் வந்து இப்போ சாப்பிடணும், போலீஸ்னே ஏமாற்றி உள்ள போய் சாப்பிடலான்னு பார்க்குறாரு. ஸோ பாட்டிமாவுக்கும் சத்தம் கேட்டு யார் அது அப்படின்னு கேட்டதும் நான் போலீஸ் வந்திருக்கிறேன் அப்படின்னு திருடர் சொல்லிட்டு மெல்ல உள்ள வரவும் கரெக்டாக அந்த பாட்டிமாவும் கண்ணாடியை கழட்டிடுறாங்க. ஸோ கண்ணு வந்து அப்படியே மங்களாக தான் தெரியும். ஸோ அதில் அந்த திருடர் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான் இல்லையா, அதனால போலீஸ்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன, திருடர் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இங்கே இந்த பாட்டியும் பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பேரனை அந்த திருட வந்து கடத்திட்டு போயிட்டான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஆமாம் நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கவும் நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவோம், அதுக்கான இதில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் அவன் என்ன கடத்திருக்கலாம், எதுக்கு என்னுடைய பேரனை கடத்தினா அப்படின்னு ஃபீல் பண்ணவும் ஓ இதுதான் உங்களுடைய கவலையா, ஏன் கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு அடுத்த சீலே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட உங்களுக்கு கேஸ் விஷயமா ஒரு இதை காமிக்கணும், என் கூட வாங்கன்ற மாதிரி சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக அந்த பாட்டி மாவையும் கடத்துறான். ஸோ கட் பண்ண அந்த சைடு போலீஸ்காரரை காமிச்சா அவர் இந்த புல் புதர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த புதரை எடுத்து அவருடைய மேலே போட்டு மெல்ல மெல்ல சட்டை போடாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராரு. அப்புறம் என்ன, உள்ளே இருக்கிற இன்னொரு போலீஸோடைய ட்ரெஸ்ஸை இவர் மாற்றிக்கிறாரு. அந்த டைமில் ஏதோ ராக்கெட் பேப்பர் மாதிரி உள்ள வந்து விழவும் என்ன பேப்பர் இது அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த திருடர் தான் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கு
வச்சிருக்கிறாருன்னா இந்த மாதிரி பாட்டிமா பேருன்னு நான் தான் கடத்தி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு அவங்கள விடணும்னா நீங்க $5000 வந்து எனக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி எழுதி வச்சிருக்கிறான். அடா முட்டா பையத்திரடா, வர வர ஓவரா போறியே, இதுக்கு ஒரு எண்டு வைக்கணும்டான்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்க, அதே சமயத்துல இந்த நம்ம ஹீரோவை மறுபடியும் அந்த மந்திரவாதி பிடிச்சிருப்பாரு இல்லையா, ஒழுங்கு மரியாதையா உருளைக்கிழங்கு உரிக்கிற வழியை பாரு அப்படின்னு அவனை உருக்கி வச்சுட்டு, இங்க பாரு நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போறேன், ஸோ நான் இங்கிருந்து கிளம்புறேன், அது வரைக்கும் நீ உருளைக்கிழங்கு உரிக்கணும், தீயில வந்து விறகு கம்மியாயிடுச்சுன்னா விறகு வைக்கணும், நான் வந்ததுமே நிறைய பொட்டேட்டோஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட, நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே மறுபடியும் தப்பா ஏதோ சொல்றான். நீ ஒரு முட்டா பையன் நிரூபிச்சுட்டே இருக்கிற, இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது சரியா, அது மட்டும் இல்லாம நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு வேகமா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு ஜன்னல இருந்து ஜம்ப் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு ஐயோ செத்து போயிட்டானா அப்படின்னு எட்டி வந்து பார்த்தா அவர் சட்டை இருக்குதுல்ல, அந்த சட்டை ஃப்ளையிங் கார்பெட் மாதிரி ஒர்க் ஆகுது. அது மேல இந்த மந்திரவாதி உட்கார்ந்துக்கிட்டு, என்ன இதை பார்த்தே மறந்துட்டியா, என்கிட்ட இன்னும் நிறைய மந்திரம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு மந்திர வார்த்தை சொல்றாரு. அது மூலமா அந்த கார்பெட்டும் பார்த்தீங்கன்னா பறந்து போகுது. நம்ம ஹீரோவும் வேண்டாம் இருப்பா அந்த உருளைக்கிழங்க வந்து உரிச்சுக்கிட்டு, அவ்வளவுதான் நம்மளால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாதுரா அப்படின்னு சோகமா இருக்கும்போது இவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு லேடிஸ் வாய்ஸ் கேட்குது, என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த பில்டிங் ஃபுல்லா கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யார் இது, யாராவது இந்த மந்திரவாதி வந்து பிடிச்சி வச்சிருக்கானா அப்படின்னு மிரண்டு போய் சைட்ல பார்த்தா அந்த கண் வேற பார்த்துட்டு இருக்கும். சரி ஓகே, இந்த கண் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு சொல்லி, ஐயோ அடுப்புல விறகு கம்மியாயிடுச்சு, விறகு எடுக்கணுமே அப்படின்னு அந்த பக்கெட்டை தூக்கிட்டு நைஸா வெளியில வந்துட்டான். வெளியில வந்து அந்த சவுண்டு கேட்கிற இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த பில்டிங் ஃபுல்லா சுத்தி போக ஆரம்பிக்கிறான். அப்படி வரும்போது தடை செய்யப்பட்ட பகுதின்னு இருக்கும், அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா, இதை தாண்டி மட்டும் நீங்க உள்ள போயிடாதீங்க அப்படின்னு போட்டிருக்கும். அதையும் தாண்டி உள்ள போனா இதுக்குள்ள மட்டும் என்ட்ரி ஆகிராதீங்க அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அட என்ன எலோடா இது மந்திரவாதி, இவன் எப்படி இல்லாம போட்டோ வச்சிருக்கான் பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டு அதை ஓபன் பண்ணி உள்ள போனா உள்ள ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. அதை தாண்டி ஒரு தவளை நின்றுட்டு இருக்குது. ஆக்சுவலா அந்த தவளை தான் பேசிட்டு இருக்குது. தவளை பேசுது அப்படின்னு நம்ம ஹீரோ சாக்காயி பார்க்கும்போது தான் அந்த தவளை என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி நான் தவளை கிடையாது, நான் ஒரு ஃபேரி, அந்த மந்திரவாதி என்னை வந்து இப்படி பிடிச்சி என்னை தவளையை மாற்றி இங்கேயே அடப்பட்டு வச்சுட்டான், என்னால் இங்கேருந்து அங்கே தாவி வர முடியாது, ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கிறேன், நான் எப்படியாவது தப்பிக்கணும், எனக்கு நீ உதவி பண்ண அப்படின்னதும், மந்திரவாதி எதுக்கு ஒன்றை பிடிச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுவா, ஃபேரிஸ் எப்போதுமே நல்லது தான் பண்ணுவாங்க, ஆனால் மந்திரவாதிக்கு தான் அது பிடிக்காதுல்ல, அதனால தான் என்னை இங்கே பிடிச்சி வச்சுட்டான், ஸோ என்னை எப்படியாவது காப்பாற்று, நான் மனுஷ ரூபத்துக்கு வரணும்னா எனக்கு ஒரு மூலிகை தேவைப்படுது, அந்த மூலிகை பக்கத்து காட்டில் தான் இருக்கும், ஸோ அதை போய் நீ எடுத்துகிட்டு வந்துட்டியானா நான் தப்பிச்சிடுவேன், எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணேன் அப்படின்னதும் ஹீரோ சாக்காயிக்கிட்டு, அது எப்படி என்னால் வெளியில் போக முடியும், என்னால் வெளியில் போக முடியாது அப்படின்னதும், அதுக்கும் ஒரு வழி இருக்குது, இந்த மந்திர ஸ்பெல்லை வந்து உடைக்கிறதுக்காக ஒரு சின்ன வழி இருக்குது, அது மூலமாக நீ பயன்படுத்தி அந்த காட்டுக்குள்ளே போய் எனக்காக அந்த மூலிகை மருந்து எடுத்துட்டு வா, ஸோ மறுபடியும் நான் ஃபேரியாக மாறிட்டேன்னா உன்னையும் உன்னுடைய ஃப்ரெண்டையும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு டீல் போட்டுக்க. நம்ம ஹீரோக்கு இந்த டீல் ரொம்பவே பிடிச்சி போகுது. அதனால என்ன பண்ணுறான்னா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிக்கணும் இல்லையா, மெல்ல வெளியில் வரான். ஸோ அந்த ஃபேரி வந்து என்ன ஐடியா கொடுத்துருக்குன்னா, இவனுடைய தொப்பி மூலமாக தான் அந்த மந்திரவாதி வந்து இவனுக்கு ஒரு ஸ்பெல்லை போட்டு வச்சிருந்திருப்பான். ஸோ அந்த தொப்பியை இந்த கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சைடில் அப்படியே கழட்டி வைக்கிறான். ஸோ அந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா அது மூலமாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஓடுன்ற மாதிரி அந்த ஃபேரி வந்து சவுண்டு கொடுக்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை யூஸ் பண்ணி வெளியில் வந்துடுறான், அதாவது அந்த காட்டுக்குள்ளே வந்துடுறான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இவனால் எங்கே போகணும்னு தெரியாது இல்லையா, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபேரியோடைய வாய்ஸ் கேட்குது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு வழி காட்டுறேன், நேரா போ அப்படின்னு ஒரு பாதையை சொல்ல, நம்ம ஹீரோவை அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ கட் பண்ணா இந்த சைடு நம்ம பாட்டிமாவையும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் பிடிச்சி வச்சிருக்கான் இல்லையா, அப்போ பாட்டிமா அந்த திருடரை பார்த்து, ஏன்டாடே உனக்குலாம் அறிவே கிடையாதா, இப்படி கிட்னாப் பண்ணி பொழைக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, போயும் இந்த தொழிலை பார்க்குறியே அப்படின்னு திட்டினதுமே நம்ம திருடருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன சொல்றீங்க, இது எவ்வளோ பயங்கரமான வேலை தெரியுமா, இது என்ன ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுலேயும் எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எவ்வளோ ட்ராப்பை தாண்டி வரணும், எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் தெரியுமா அப்படின்னு பயங்கர ஆதங்கத்தில் பேசிட்டு, உங்களை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதே சமயத்தில் இந்த சைட் போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சர்ச் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பழங்காலத்து சூனியக்காரி லேடி இருப்பான். அதாவது இந்த பொண்ணு வந்து மந்திர தந்திரங்கள்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக எப்படியாவது நம்ம அந்த சின்ன பையனையும் பாட்டியும் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் அந்த திருடரை கேட்குற $5000 கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் உள்ள வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லேடி தான் மந்திர லேடி. ஸோ அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க, ஸோ இந்த மந்திர லேடிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல, இந்த மாதிரி நான் மந்திரத்தெல்லாம் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னதும், நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும், அந்த சின்ன பையனுடைய உயிர் உங்களுடைய கையில் தான் இருக்குது, அவனை வந்து அந்த திருட வந்து கடத்தி காசு கேட்கான் அப்படின்னதும், ஸோ அந்த மந்திர லேடியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்ப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து வச்சு அவங்களுடைய பழைய மந்திரத்தை பயந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது மூலமா என்ன பிரச்சனை வேணாலுமே வரலாம். ஸோ அப்படி சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆர்பில் வந்து நம்ம ஹீரோ தெரிய ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அதை பார்த்த இந்த மந்திர லேடியும் இவனை
பார்க்கறதுக்கு கடத்தின மாதிரியே தெரியலையே, ஜாலியா எங்கேயோ சுத்திட்டு இருக்கிறான், நீங்க தான் ஏதோ கடத்திட்டான்னு சொன்னீங்களே அப்படின்னும் போது அதுதான் எனக்கும் தெரியல, ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் இது உண்மை தெரிய வரும் அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த ஆர்பை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணா நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டே இருக்கிறான். ஸோ ஒரு இடத்துக்கு வந்துடுறான். அதுவும் இந்த இடத்துல தான் அந்த மந்திர செடி இருக்கும் போல. அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். எப்போ முழு நிலவு தெரிய ஆரம்பிக்குதோ அப்பதான் அந்த மந்திர மூலிகை வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போல. ஆனா இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம மந்திரவாதி இருக்கார் இல்லையா, அவரு வெளியில போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா அந்த பறக்கிற கார்பெட்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படியே அரண்மனைக்கு வந்து விழவும் கண்ணை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஹீரோ இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி வேகமா அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து, டேய் ஹீரோ எங்கடா போன அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ஹீரோவை ஆளை காணோம். ஐயோ என்னுடைய முட்டாள் சர்வன் தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னு மறுபடியும் அவருடைய மந்திரத்தை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே நம்ம ஹீரோவை காணோம். ஒன்று செம்ம டென்ஷன் ஆகிட்டுறாரு. அப்போ தான் அவருக்கு நம்ம ஹீரோடைய தொப்பி கிடைக்குது. ஓ உன் தொப்பி இருந்தாலே போதும், நான் உன்னை வர வச்சிருவேன், இப்போ நீ எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இது யாரோடைய தொப்பி? ஃப்ரெண்டுக்காரனுடைய தொப்பி தானே. ஸோ கட் பண்ண அந்த சைட் ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவன் அந்த திருடருடைய வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவருடைய ஷூவை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். ஏன்னா இந்த மந்திரவாதி தான் வர வச்சிருந்திருப்பாரு. இந்த தொப்பிக்கு சொந்தக்காரன் நம்ம ஹீரோன்னு நினைச்சிருந்தா இப்போ ஃப்ரெண்டுக்காரன் வந்திருக்கான் இல்லையா, யார் நீ, எப்படிங்க வந்த, ஹீரோ ஏன் வரல அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அந்த மாதிரி இந்த தொப்பிக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, ஹீரோ தான், நாங்கள் 2 பேரும் மாத்திக்கிட்டோம், அதுவும் அந்த திருடரை ஏமாத்துறதுக்காக. ஆனா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னதும், என்ன சொல்ற நீ அப்படின்னா, இங்க இருந்தது ஹீரோவா, அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமான பையனாச்சு, இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னதும் அந்த திருடரை ஏமாத்துறதுக்காக தான் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பயத்தில் உண்மையெல்லாம் சொல்லிட்டான். ஸோ இதனால டென்ஷனான மந்திரவாதியும் திருடரை ஏமாத்துறதுக்காகவா, அந்த திருடருடைய ஏதாவது பொருள் வச்சிருக்கியா அப்படின்னதும், இந்த ஷூ வச்சிருக்கனே அப்படின்னு கொடுக்கவும், அந்த திருடனுக்கு இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு ஸ்பெல்ல போட்டாரு. அடுத்த செகண்டே திருடர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த சின்ன பையன் எங்க தான் இருக்கானா, நானும் நீ மறைஞ்சிட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா அப்படின்னதும் அங்க மந்திரவாதி சம கோவத்துல இருக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்ப, அதுவும் இந்த சின்ன பையனுடைய தொப்பியை மாத்தி வச்சிருக்கான், அது தெரியாம நீ ஒரு பயங்கர முட்டாளா இருந்திருக்கிற, அது மட்டும் இல்லாம அந்த உண்மையான தொப்பியை வந்து நீ எரிச்சிருக்கிற, இது மூலமா ஹீரோவை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆக, என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருக்கிற, நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய திருடர் தெரியுமா அப்படின்னு இவன் இப்ப மந்திரவாதியை எதிர்த்து பேச மந்திரவாதிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்னையே நீ இந்த மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவருடைய மந்திர ஸ்டிக்கை வச்சு ஏதோ ஒரு மந்திரம் சொல்ல, அவ்வளவுதான் அடுத்த செகண்டே இந்த திருடர் வந்து ஒரு குருவியா மாறிடுறாரு. இதுதான் கதி சரியா, என்னை மட்டும் யாராவது பகச்சிக்கிட்டீங்கன்னா உங்களையும் இப்படிதான் மாத்திடுவேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை மிரட்டிட்டு, உனக்கு உருளைக்கிழங்கு உரிக்க தெரியும் தானே அப்படின்னதும் இவனும் பயத்துல தெரியும் அப்படின்னு சொன்னதுமே, ஒழுங்கா உருளைக்கிழங்கு உரிக்க ஓடு அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாரு. ஸோ இவனும் பயந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனுக்கு ஓடுறான். அப்படி போகும்போது தான் அந்த இடத்துல நிறைய இந்த லேப் மாதிரி இருக்குது. இந்த மந்திரவாதி இங்கே தான் ஒர்க் பண்ணுவான் போல. ஒரு பொடி மாதிரி ஒன்று இருக்க, அதுக்கிட்ட போய் மோந்து பார்க்குறேன்ற பேரில் அவனுக்கு அப்படியே தும்மல் வந்துடுது. அப்படி தும்முனதுமே அந்த பொடி தீயில பட்டதுமே எரிய ஆரம்பிக்குது. ஓ இது வந்து ஒரு வெடி மருந்து மாதிரியா அப்படின்னு இவன் புரிஞ்சிக்க, அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு உரிக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் இந்த மந்திரவாதியை பார்த்தீங்கன்னா கண்ணில் ஏதோ மேஜிக் டிவைஸ் மாட்டிட்டு பறந்துக்கிட்டே வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, ஹீரோ எங்கே போயிருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன், அது வரைக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு இருக்கணும், நான் வந்ததுமே உருளைக்கிழங்கு கேட்பேன், தரலனா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோ காமிச்சா அவன் காட்டுக்கு நடுமத்தில் இருக்கான் இல்லையா. ஸோ நிலாவும் வருது. நிலா வந்ததுமே அந்த இடமே மினுங்க ஆரம்பிக்குது. என்னன்னா மந்திர மூலிகை தான் இது போல. ஸோ இங்கே மினுங்கிறத நம்ம மந்திர லேடியும் பார்க்குறாங்க. பார்த்து என்னது இது, அவனுடைய கையில் ஏதோ மினுங்குது, அது வந்து ஃபேரி ஹெர்பாச்சு அப்படின்னு அவங்களும் சாக்காகி பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் மந்திரவாதியை காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கிறான். அப்படி தேடும்போது நம்ம ஹீரோ நடந்து போகிறத பார்த்துட்றான். ஓ நீ இங்கே தான் இருக்கிறியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருப்ப, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு பக்கத்தில் வரவும் நம்ம ஹீரோவும் பயத்தில் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறேன்ற பேரில் அந்த மூலிகை செடியை அவனுடைய மண்டையிலே வச்சிடுறான். அது மூலமாக அப்படியே மறைஞ்சு போயிடுறான். ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குது போல. ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக மறைஞ்சதுமே இந்த மந்திரவாதிக்கு ஒன்றுமே தெரியல. எங்கே இருக்க நீ, இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ தெரியாமல் மறைஞ்சு போயிருக்கலாம், ஆனால் என்னால் ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு இப்போ தான் அவன் மறைஞ்சு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையில் இவ்வளோ பவர் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மந்திரவாதி பறக்கிறதுக்காக வச்சுருந்த அந்த கார்பெட் இருக்கும் இல்லையா, அது மேலேயே போய் ஏறிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரவாதி சொன்ன மந்திரத்தை இன்னும் நோட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அந்த மந்திரத்தை இந்த பறக்கிற கார்பெட்டுக்கு சொல்லி அந்த கேஸ்டலுக்கு போக சொல்ல சத்தம் கேட்ட மந்திரவாதியும் பிடிக்க வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பறந்து போயிட்டான். அவ்வளோதான், சூப்பராக பறக்கிறான், வானத்துக்கு போகிறான். அப்படியே நிலா பக்கத்துலலாம் பார்க்குறதுக்கே அவனுக்கு பயங்கர
பிரம்மாண்டமா இருக்குது. இங்க நம்ம போலீஸ்காரரும் மந்திர லேடியும் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்க, நம்ம தான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், மோப்பம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது உங்க கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு சின்ன crocodile மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து எட்டி பார்க்குது. ஆக்சுவலா இது வந்து ஒரு டாகியா இருந்திருக்கும். இந்த மந்திர லேடி வந்து புதுசா மந்திரம் கத்துக்கிறேன்ற பேர்ல அந்த டாகை வந்து இந்த மாதிரி முதலே மாத்திருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் மோப்பம் பிடிச்சி தேடி போக போறாங்க போல. ஸோ கட் பண்ணா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அந்த கேஸ்டலுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ பறந்து வந்திருக்கிறத பார்த்ததுமே ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகிட்டான். ஷாக் ஆகாத, நம்ம சீக்கிரமா ஒரு வேலையை பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய ஹெல்ப் மூலமா அந்த கேஸ்டலுக்குள்ள வந்துட அப்புறம் என்ன வேக வேகமா அங்க இருந்து அந்த தவளை இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அதே சமயத்துல இந்த மந்திரவாதியும் பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்திருப்பான் அப்படின்னு அவனும் அந்த கேஸ்டலுக்கு வந்துடுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் அந்த தவளை கிட்ட வந்துடுறாங்க. ஸோ இங்க இருந்து அந்த சைடு போகணும், போனா மட்டும்தான் அந்த மூலிகையை கொடுக்க முடியும். நம்ம ஹீரோவும் அதை கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா மந்திரவாதி வர்ற சத்தம் கேட்டுருது. உடனே ஃப்ரெண்டுக்காரன் போய் ஒளிஞ்சிட மந்திரவாதியை நம்ம ஹீரோ பார்த்ததுமே டக்குன்னு அந்த செடியை எடுத்து அவனுடைய மண்டையில வச்சு அப்படியே மறைஞ்சு போயிட்டான். இங்க பாரு, இந்த வாட்டி நீ என்னை ஏமாத்த முடியாது, நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு மெல்ல பக்கத்துல வந்துட்டு இருக்க. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் எப்படியாவது ஹீரோக்கு காப்பாத்தி ஆகணுமேன்றதுக்காக அவனுடைய பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிய அது பாத்தீங்கன்னா அவனுடைய தொப்பில பட்டு கீழே விழுந்துரும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ எறிவ, அந்த ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரனை பிடிக்க போயிட இந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த தவளை கிட்ட தாவுடா தாவு அப்படின்னு சொன்னதுமே தவளையும் வேற வழி இல்லாம ஒரு ஜம்ப் பண்ணுது. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கேட்ச் பிடிச்சிடுறான். ஸோ தவளையும் அவனை பார்த்து சீக்கிரமா அந்த ஹெர்ப் எடுத்து என்னுடைய மூஞ்சில வை அப்படின்னதுமே நம்ம ஹீரோவும் அதை அந்த மாதிரி பண்ணவும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே பிரகாசமா மாறுது. பார்த்தா ஒரு அழகான ஃபேரி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ நல்ல காரியம் பண்ணன்ற மாதிரி ஹீரோவை பாராட்டினதும் இதை பார்த்த அந்த மந்திரவாதி மறுபடியும் நீ வந்துட்டியா, உன்னை இதை விட கொடூரமான தவளையை மாத்திரம் பாரு அப்படின்னு ஃபேரி கிட்ட மந்திரம் போட வரவும் மறுபடியும் ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னா அவனுடைய அந்த உருளைக்கிழங்கு எடுத்து எரியவும் அது கரெக்டா அந்த மந்திர ஸ்டிக்ல பட்டு அது கீழே விழுந்துருது. கரெக்டா அது ஃபேரியோடைய கால் கீழவும் போயிட ஃபேரி வந்து இது இருந்தா தானே நீ மந்திரம் போட முடியும், இந்தா இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு அதை தூக்கி எறிய அது கரெக்டா பழத்துல உள்ள போகுது. இல்ல என்னுடைய ஸ்டிக்கு அப்படின்னு இவனும் தாண்டான். ஆனா அதை பிடிக்க முடியல, மேல இருந்து போத்துன்னு கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், இனிமேல் இவனால தப்பிக்க முடியாது. ஸோ இதை பார்த்த ஃபேரியும் இனிமேல் அவனால இந்த பள்ளத்துல இருந்து வெளியெல்லாம் வர முடியாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடம் இடிய ஆரம்பிக்குது. உடனே 3 பேரும் வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் ஒரு வெடி மருந்து பார்த்துருப்பான் இல்லையா, அதை போய் எடுத்துட்டு கூடவே அந்த கூண்டில் இருந்த குருவியையும் தூக்கிட்டு வேக வேகமா வெளியில ஓடி வரான். வெளியில ஓடி வந்துடுறாங்க. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ 3 பேரும் தப்பிச்சிட்றாங்க. ஸோ அப்போ அந்த ஃபேரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நான் என்னுடைய ஃபேரி உலகத்துக்கு போய் ஆகணும், நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்பை வந்து நான் மறக்க மாட்டேன், அதுக்காக உங்களுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், இந்தாங்க இந்த மோதிரத்தை போட்டுக்கோங்க, இந்த மோதிரம் வந்து உங்களுக்கு 3 ஆசைகளை நிறைவேற்றும் அப்படின்னு அந்த மோதிரத்தை ஹீரோக்கு போட்டுட்டு ஹீரோக்கு ஒரு கிஸ்ஸும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. காத்தோட காத்தா கரைஞ்சும் போயிட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இப்போ பில்டிங்கும் கம்ப்ளீட்டாக இடிஞ்சு விழுந்துருச்சு இல்லையா. ஸோ நம்ம ஹீரோனுடைய ஃபர்ஸ்ட் ஆசையாக என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னுடைய தொப்பி வந்து எரிஞ்சு போச்சு இல்லை, அதே மாதிரி நான் ஒரு தொப்பி கேட்க போறேன்ற மாதிரி ஒரு தொப்பி கேட்குறான். ஸோ அந்த தொப்பியும் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்துடுது. ஸோ இதனால இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பதான் இவங்களுக்கு இவங்களுடைய பாட்டியை பத்தின ஞாபகம் வருது. ஐயோ பாட்டி அப்படின்னு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல போலீஸ்காரரும் மந்திர லேடியும் அந்த மோப்பம் பிடிக்கிற crocodile வச்சு நம்ம பாட்டி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கடைசியா பாட்டியையும் காப்பாத்திட்டாங்க. ஸோ கட் பண்ண இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த குருவியை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு இதுதான் அந்த திருடர், இவரை ஒரு மந்திரவாதி தான் இந்த மாதிரி மாத்திட்டான் அப்படின்னு இவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்லிட இந்த போலீஸ்காரரால இதை நம்பவே முடியல. அப்படியா, அவ்வளோ கொடூரமான மந்திரக்காரன் இருந்தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இப்போ அவங்களுடைய 2வது ஆசையை கேட்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்ற மாதிரி கையில மோதிரத்தை போட்டுட்டு இந்த மாதிரி எங்களுடைய 2வது ஆசை இந்த குருவியா இருக்கிற திருடர் நார்மல் நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஆசையை கேட்டதுமே அவங்களுடைய ஆசை நிறைவேறுது. என்னன்னா அந்த திருடர் வந்து வந்துட்டுறாரு தலையில கூண்டோட. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இங்க வர வச்சிருப்பீங்க, நான் போகணும் அப்படின்னு தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள விண்டோவை க்ளோஸ் பண்ணி நம்ம திருடரை பிடிச்சிட்றாங்க. கீழே இருந்து நம்ம போலீஸ்காரரும் இத்தனை வருஷமா அவங்களை தேடிட்டு இருந்தோம், கடைசியா உன்னை அரெஸ்டும் பண்ணியாச்சு, உன்னால தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி பிடிச்சிட்றாரு. ஸோ கட் பண்ணா கடைசி சீன்ல எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் நிம்மதியா இருக்குது. பாட்டிமாவும் இந்த மந்திர லேடிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க, உங்களால தான் நான் இப்போ தப்பிச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த மந்திர லேடி ரொம்பவே சோகமாகி என்னால தான் தப்பிச்சிங்க, ஆனா இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது என்னுடைய நாய் தான், நான் ஒரு ஸ்பெல் போட்டு அதை தப்பா ஒரு முதலையா மாத்தி வச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப
ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கவும் இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவும் சரி ஓகே நம்மளுடைய 3வது ஆசைகளை கேட்க வேண்டிய டைமும் வந்துடுச்சு. நமக்கு தான் எல்லாமே இருக்குல்ல, நம்ம ஏன் நமக்காக கேட்கணும், நம்ம எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக கேட்டுருவோம். ஏன்னா இப்போ நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம், இப்படியே லைஃப் போகிறது தான் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு தங்கம் வைரம்னு எதுவுமே கேட்காம இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த crocodile-ம் அதோடைய பழைய உருவமான நாயா மாறணுன்ற மாதிரி வேண்டிட அவ்வளோதான். அடுத்த செகண்டே அது நாயா மாறிட்டுது. அப்புறம் என்ன ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக நம்ம போலீஸ்காரரும் இந்த மந்திர லேடி கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ கடைசியில் இந்த ஃப்ரெண்டு பையன் வந்து அந்த வெடி மருந்து எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை அவனுடைய ராக்கெட்டில் வந்து போடுறான். போட்டுட்டு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஃபயர் பண்ணதுமே அந்த ராக்கெட்டும் ஒர்க் ஆகி மேலே அப்படியே பறந்து போகுது. என்னன்னு பார்த்தா அது ஒரு வானவெடி மாதிரி வெடிக்குது. ஸோ இவங்க இவ்வளோ நாள் தயார் பண்ணது இந்த வானவெடி தான் போல. ஸோ அதை பார்த்து 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. கடைசி சீனில் நம்ம திருடரை காமிச்சா அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அவர் அந்த செல்ல இருந்து தப்பிக்கிறாரு. அதாவது ஜன்னலே வெட்டி எடுத்து ஒரு துணியை போட்டு மெல்ல வெளியில் இறங்கி வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி கேமராவை பார்த்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க நான் தப்பிச்சிட்டேன்ட்டு. மறக்காம இந்த மாதிரி நிறைய படம் பார்க்கணுன்னா நம்ம மிஸ்டர் ஐசோரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போகிறாரு. அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல. எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸ்லாம் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.